ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னும் குட்டி பேபிஸ்கள் ஏதாவது ஸ்வீட் செய்து தாங்கம்மான்னு கேட்டாங்க. அப்போ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு கேசரி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இரட்டை கலர் பவுடர் இல்லை, மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு நான் இன்னும் சிம்பிளாக கேசரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதுக்கு நான் 2 ஸ்பூனு நெய் எடுத்து அதில் முந்திரி பருப்பை இப்போ நான் வறுத்தெடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு அது வறுத்தெடுத்தது நான் அந்த உலர் திராட்சையை போட்டு அதில் போட்டு வதக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். உலர் திராட்சை வறுத்தது நான் பின்ன 1 ஸ்பூன் அளவு நெய்யை அதில் வீற்றி நம்ம 1 கப் அளவு நான் ரவை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 கப் அளவு ரவையை அதில் போட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை லோ அண்ட் கொஞ்சம் லோவோட கூடுதல் அளவில் வச்சு நான் அந்த ரவை கருக்காமல் ரவை அந்த கொஞ்சம் சோப்பு கலர் வாரது தக்குன நான் வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றிட்டு இப்போ நான் எந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்தனோ அந்த கப்பில் 1 கப்பு அளவு பாலும் அப்புறம் 2 கப் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். நான் தண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்கிட்ட எதுவுமே கலர் இல்லையே, அப்போ சுகர் சிரப் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 கப்பு தண்ணியும் 1/2 கப்பு சீனி எடுத்து சுகர் சிரப் ஒரு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாலும் தண்ணி நல்லா கொதிச்சதை நம்ம வறுத்தெடுத்த ரவையை அதில் போட்டு கலந்துட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவையை நல்லா கலந்தெடுக்கு. ஏன்னா ரவை நம்ம கரண்டியை எடுத்தால் அது கட்டி பிடிச்சிடும். அதனால் நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா ரவையை கிண்டிகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்ல கலராக வரல, இருந்தாலும் கொஞ்சம் கலர் வருமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சுகர் சிரப் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவை நல்லா வெந்ததை நான் 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம அந்த ரவையும் பாலும் சுகரை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸ் ஆகட்டு. நம்ம இங்கே இப்போ நம்ம சுகர் சிரப்பை ஓரளவு பதத்துக்கு வர அந்த கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த சுகர் சிரப் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே அந்த ரவையில் நம்ம வீற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரியில் வீற்றிடுவோம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகல, கொஞ்சம் கலர் இந்த ஒயிட்டுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா இது கூட நம்ம முந்திரி பருப்பு உலர் திராட்சையை நம்ம வறுத்தெடுத்து வச்சுருப்போம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை இதில் மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த கேசரியில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து இதில் வீற்றியேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே எல்லாம் நெய் ஆட் ஆகி இருக்கும், இருந்தாலும் இன்னும் 2 ஸ்பூன் அளவு நெய் நம்ம நெய் ஆட் பண்ணால் அந்த கேசரி கூட கொஞ்சம் பதத்தில் கிடைக்கும். அதுக்காக இன்னும் நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஆட் பண்ணி கிண்டி நான் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி எடுத்து வச்சா சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு மிக்சிங் தான், கலர் நான் ஆட் பண்ணல, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். நார்மலாக கேசரி வாரது போலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது திங்ஸ் இல்லாமல் இருந்தால் வீட்டில் இருக்கிறத வச்சு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.